ராஜதானி, சதாப்தி மற்றும் துரந்தோ ஆகிய அதிவேக ரயில்களில் இருக்கைகளின் தேவைக்கேற்ப அடுக்குகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. 10%இலிருந்து 50% வரை டிக்கெட்டுகளின் விற்பனைக்கேற்ப கட்டணம் உயர்த்தப்படுகிறது. அதன்படி ஒவ்வொரு 10% டிக்கெட்டிற்கும் 10% அளவுக்கு கட்டணம் உயர்த்தப்படுகிறது. உதாரணமாக, முதல் 10% டிக்கெட்டிற்கு ரூபாய் 100 கட்டணம் என்றால், அடுத்த 10% டிக்கெட்டிற்கு ரூபாய் 110 கட்டணம் வசூலிக்கப்படும். இதில் கடைசி 50% டிக்கெட்டுக்கான கட்டணம் 1.5 மடங்காக உயரும். இந்த புதிய கட்டண முறை முதல் வகுப்பு ஏசி பெட்டிகள், எக்ஸிகியூட்டிவ் பெட்டிகளுக்கு பொருந்தாது என்பதுடன் தட்கல் கட்டணத்திலும் மாற்றமில்லை. இத்திட்டத்தின் மூலம் 500 கோடி ரூபாய் வரை மத்திய அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த புதிய முறை நடுத்தர மற்றும் ஏழை மக்களை கடுமையாக பாதிக்கும் என ரயில் பயணிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஃப்ளைட்டுக்கு ஈக்குவலாக ட்ரெயின் ரேட்லாம் ஏறின்னு போனால் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட் இதை நடவடிக்கை எடுத்து கட்டணத்தை குறைச்சா நல்லாயிருக்கும். நான் சென்னையில் பெங்களூர்லேருந்து சென்னை வரும்போது இந்த ட்ரெயின்லாம் ஃபேர் அதிகமாக இருக்குது. ராஜதானி, சகாப்தி இந்த ட்ரெயின்லாம் மற்ற ட்ரெயினோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை ரயில்வே நிர்வாகம் சரிப்படுத்தி கொஞ்சம் குறைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும்.